திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை கேந்திர வித்யாலயா பள்ளியில் மாணவர்களின் தேர்வு பயம் போக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பரீட்சா பே சர்ச்சா, பள்ளி மாணவர்களின் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் 23 மந்திரங்களுடன் கூடுதலாக 5 மந்திரங்களான ட்ரோன், வளர்ச்சியடைந்த பாரதம், ரோபோட்டிக்ஸ், நாரி சக்தி உள்ளிட்ட புதிய தலைப்புகளிலும் மாணவர்கள் ஓவியமாக வரைந்தனர். இந்த நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 14க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் பள்ளியின் முதல்வர் திரு ராமமூர்த்தி கூறுகையில், வரும் 2027இல் அனைத்து துறைகளிலும் இந்தியா சிறந்து விளங்க வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்து இளையோர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாணவர்களுக்காக ஓவியப் போட்டி நடைபெற்றது என்று தெரிவித்தார். உலக சிறுநீரக தினம் சார்பாக தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சிறுநீரக பெண் மருத்துவர்கள் நடத்திய பெண்களுக்கான இலவச சிறுநீரக சிறப்பு மருத்துவ முகாம் நேற்று திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்கள் நலனில் அக்கறை கொண்டு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்றும், பெண்கள் தங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள அவசியம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இதுபோன்ற முகாம்கள் மூலம் பெண்கள் பரிசோதனை மேற்கொண்டு நோய் வரும் முன் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றாட வாழ்வில் டிஜிட்டல் மாற்றத்தின் தாக்கம் மற்றும் தமிழில் தொழில்நுட்ப சொற்கள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே தனியார் கல்லூரி மற்றும் இந்திய அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொல்லாக்க ஆணையத்தின் சார்பில் தேசிய அளவிலான 2 நாள் தமிழ் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப கலைக்களஞ்சிய ஆணையத்தின் தலைவர் பேராசிரியர் கிரிஷ்நாத் ஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்திய மொழிகளின் தொன்மைகள் குறித்தும் அவற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு தெரியப்படுத்த வேண்டும் என்றும், வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் மொழிகளின் பயன்பாட்டை எவ்வாறு எளிமைப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், புதிய தொழில்நுட்ப வார்த்தைகளை வல்லுநர்கள் கண்டுபிடிக்கும் போது அதை ஆணையத்திடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் 2024 விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகளில் மாவட்ட நிர்வாகம் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அரசு அலுவலகங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடமாடும் விழிப்புணர்வு வாகனம் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனம் மூலம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நேரில் சென்று பொதுமக்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து செயல்முறை அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் குறித்த விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கி பாராட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருக்கண்டலம் கிராமத்தில் இந்தியன் வங்கி சார்பில் பெருநிறுவன சமூக பொறுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அலுவலர் திரு சாந்திலால் ஜெயின் அவர்கள் கலந்து கொண்டு சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் திருக்கண்டலம் கிராமத்தின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நிதியையும், பள்ளி தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும், 200 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்துடன் கூடிய பள்ளி பைகளையும், அந்த கிராம நூலகத்திற்கு ரூபாய் 20,000 மதிப்பிலான புத்தகங்களையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியன் வங்கி இந்திய அளவில் 7வது பெரிய வங்கியாகும். ரூபாய் 11.64 லட்சம் கோடியில் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது என்றும், வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் வருகிற 2030ஆம் ஆண்டில் $7 டிரில்லியன் பொருளாதாரத்தை முன்னோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார்.